தினநித்தியம் வந்து வந்து பெண்கள் மேல வன்முறை நடந்துகிட்டே இருக்கு. எதுக்காக? அவங்க நான் வெளியே போவேன், இல்ல நான் படிப்பேன், இல்ல நான் வந்து சமூக சேவை செய்வேன், இல்ல நான் அரசியல் செய்வேன் அப்படின்னு அந்த பெண்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து வன்முறை மூலமா கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒவ்வொரு வீட்லயும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. சோ அப்போ இந்த வன்முறையிலிருந்து விடுதலை ஏன் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையை கையில் எடுத்தாங்கன்னு சொன்னா, வன்முறை ஒரு சமுதாயத்தில் இருக்கும் வரை ஏற்றத்தாழ்வு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உங்களை யாரு பெஸ்டா பார்த்துப்பாங்க? உங்க குடும்பம் தானே பெஸ்டா பார்த்துக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா உங்க வழக்க உங்க குடும்பம் தானே நடத்தும். உங்க குடும்பம் உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தா யார் உங்களை காப்பாற்றுவா? சாதியினுடைய மிக கொடூரம் என்னன்னு சொன்னா, பெத்த மகளை பெத்த மகனை அந்த தந்தை தாயே அந்த மாம மச்சானே இந்த ஊரு அந்த குழந்தைய தூக்கி வளர்த்துச்சோ, பால் கொடுத்துச்சோ, மொழி சொல்லி கொடுத்துச்சோ, அவங்களே சேர்ந்து அவங்களை கொலை செய்யறது, வன்முறை செய்யறது, திட்டுறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது இதெல்லாம் செய்யும் பொழுது யார் அவங்கள பாதுகாப்பாங்க? சயின்டிபிக்கா புத்திசாலித்தனம் என்னவென்றால் காதலித்து திருமணம் செய்வதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் வந்து சிறப்பான குழந்தைகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. இன்னும் ஒரு சோசியாலஜிக்கல் ரிசர்ச் கூட என்ன சொல்லுதுன்னு சொன்னா, யாரு வந்து காதலின் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சமூகத்துல கூட சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. ரொம்ப சீக்கிரமே அவங்க வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்றாங்க, தனிச்சிறப்புடன் வந்து சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம வந்து நம்ம குழந்தைகள், அடுத்த தலைமுறை, அடுத்த செட் ஆஃப் இந்தியர்கள் எப்படி இருக்கணும்? ஸ்கூலுக்கு போது ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பாக்குறோம்? நல்லா படிக்குதா, நல்ல மார்க் வாங்குதா, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குதா, வேலை கிடைக்குதா, வேலையில பெரிய உத்தியோகத்துக்கு போகுதா, நிறைய சம்பாதிக்குதா, ரைட், யூ ஆர் ஆல் டிக், ஓகே, இப்படிதான் நம்ம பார்க்கறோம். நம்ம என்ன பார்க்கலன்னு சொன்னா, நம்ம குழந்தை வந்து இன்னொருத்தர் எப்படி நடத்துதுன்னு நம்ம பாக்குறதே இல்லை. அது சுத்தி இருக்கவங்களை எப்படி மதிக்குது, ஒண்ணுமே இல்லாதவங்களை கூட அது எப்படி மதிக்குது, அன்பு செலுத்துது. பல்வேறு ஜாதியில இருக்கிறவங்க, பல்வேறு பாலினத்துல இருக்கக்கூடியவங்க, திருநங்கைகளை திருநம்பிகைகளை நம்ம குழந்தை எப்படி மதிக்குது, இப்படிங்கிறது நம்ம வந்து பாக்குறதே கிடையாது. இதை நம்ம ஏன்னா நம்மகிட்டே அது கிடையாதே. இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடி இந்தியா இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோமோ அதை விட இடஒதுக்கீட்டுக்கு பிறகு நம்முடைய இந்தியா வந்து ஓவரால் இந்தியா ஹஸ் பெர்ஃபார்ம்டு வெல், டெஃபினெட்லி வி ஹவ் பெர்ஃபார்ம்டு வெல். அதனால வந்து இது நிச்சயமா வந்து சாதிய கட்டமைப்பை வந்து இறுக்கமாக ஆக்காது. இப்ப சொல்றாங்கல்ல, சாதி சான்றிதழ் தான் வந்து சாதியை வளர்க்குது அப்படின்ட்டு. சாதி சான்றிதழ் வர்றதுக்கு முன்னாடியே அப்ப எப்படி சாதி வருது? வந்து இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து 18% தான் இருக்குது. ஓபிசி மக்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா 50% இடஒதுக்கீடு. கோட்டால வந்துட்டேன்னா யார் கோட்டால வந்தான்னு சொன்னா ஓபிசி சமூகம் தான் மிகப்பெரிய கோட்டால வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பிராமண சமூகம் எந்த கோட்டால வந்துச்சு? அவங்க பேரே அவங்களுக்கு கோட்டா. பெண்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50% வந்து எம்எல்ஏஸா எம்பிஸா நாங்க இருக்கோமா? இல்ல. இங்க வந்து எவ்வளவு பிசினஸ் இருக்கு, அதுல பாதி நாங்க எங்க ஓனர்ஷிப்ல நடக்குதா? இல்ல. சோ வந்து எவ்வளவு திரைப்படங்கள் வருது, பாதி படம் தயாரிக்கிற அளவுக்கு நாங்க இருக்கிறோமா? இல்ல, எங்க கிட்ட அவ்வளவு காசு இல்ல. அப்போ எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து வரணும், வேணும். சோ நிச்சயமா இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற சூழல்ல தான் சமூகம் இருக்கு. இதை எப்போ நிறுத்துவீங்க அப்படின்னு சொன்னா, மௌனமான பெண்களுக்கு நாம் கொள்ள வேண்டியது ஒண்ணு இருக்கு. நம்ம உரிமையை எக்காரணத்தை கொண்டும் நம்ம இழக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த சட்டபூர்வமான உரிமைகள் அப்படிங்கிறது பல உயிர்களை பலி கொடுத்து நம்ம முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்த உரிமைகள். அதை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது. என்ன அந்த உரிமைகள் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்ணா நம்முடைய நடமாடும் உரிமை, வெளியே போய் விளையாடக்கூடிய உரிமை, எல்லார்கிட்டையும் பார்த்து பேசி பழகக்கூடிய உரிமை, அதை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. ஏனால அந்த பொண்ணு பேசுன மாதிரி அது ஒரு பேட்டிக்கு தனியாக ஒரு பேட்டி கொடுத்துருந்தது. அந்த பேட்டியில் அது சொல்லும்போது என்ன சொல்லுதுன்னா, இப்போ வேலைகளுக்கு இன்டர்வியூகளுக்கு போகும்போது வந்து எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படிங்கிறது அந்த ஊர் பேரை சொல்லும்போதே அவங்க எந்த பகுதின்னு தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு. அதில் குறிப்பாக அந்த காலனிங்கிற வார்த்தையை அது சொல்லுது. வந்து அந்த காலனிங்கிற வார்த்தையிலிருந்து இவங்க எந்த ஜாதிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பேட்டி கொடுத்த மறுநாள் தான் சட்டசபையில் முதல்வர் வந்து காலனிங்கிற பேர் ஊர் பேர்களிலிருந்து நீக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. வந்து இது சிலது வந்து அதை அப்படி நீக்க முடியாது. ஏன்னா காலனிங்கிறது வெவ்வேறு இடங்களில் இருக்குது, ஜாதி மட்டும் இல்லாமல் இப்போ என்ஜிஓ காலனின்னு இருக்குது, அதெல்லாம் கூட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த நடவடிக்கை? அதாவது இந்த சாதியை ஒடுக்குமுறைகளிலிருந்து விடுதலையை நோக்கி நம்ம வந்து ஒரு அரசாங்கமாக பல செயல்பாடுகள் தேவைப்படுது. இது போன்ற செயல்பாடுகளை வரவேற்கலாம். ஆனால் அது மட்டும் பத்தாது. நான் சொன்ன மாதிரி 360 டிகிரிஸ் வந்து நம்ம பல முன்னெடுப்புகளை வந்து நம்ம செய்ய வேண்டியிருக்கு. பட் இது வந்து வரவேற்கத்தக்கது. இன்னொன்று வந்து வேறு காலனிங்கிற வார்த்தை தவிர இப்போ ரெட்டியார்பட்டின்னு இருக்குது. இந்த மாதிரி ஊர் பேர்கள்லேயும் ஜாதி பேர்கள் இருக்குது, கல்லூரிகள் பேரில் இருக்குது. இப்போ அது கூட கோர்ட்டு கூட ஆர்டர் போட்டிருக்காங்க, கல்லூரி பேர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி.
ஸோ அதெல்லாம் சாத்தியமா இப்போ பேர்கள்லாம் நீக்கிறது அப்படின்னு? இல்லை நீக்கிறது சாத்தியமா இல்லையாங்கிறது இல்லை. அது வந்து கம்ப்ளீட் கிடையாது. அதனால மட்டும் இது நடக்காது. எல்லா மக்களுக்கும் நம்ம சொல்கிற மாதிரி நிலம் கொடுக்கப்பட வேண்டும், வன்முறை நிறுத்தப்பட வேண்டும். மிக முக்கியமாக வன்முறை நிறுத்திட்டாலே அந்த மக்கள் வந்து நீ சொல்கிற மாதிரி இங்கே தான் நடப்பேன், முடியாது, இப்படி தான் பண்ணணும், முடியாது, நான் படிப்பேன், நான் காதலிப்பேன், நான் திருமணம் பண்ணுவேன், நான் என் வாழ்க்கையை வாழ்வேன், எனக்கு அத்தனை உரிமையும் இருக்குது, என் முழு திறமையை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களே மேலே வந்துடுவாங்க. எல்லா மக்களும் மேலே வந்துடும், பெண்களுமே மேலே வந்துடுவாங்க. ஏன் வந்து பெண்கள் மேலே அவ்வளோ வன்முறை நடக்குது? தினநித்தியம் வந்து பெண்கள் மேலே வன்முறை நடந்துக்கிட்டே இருக்குது. எதுக்காக? அவங்க நான் வெளியே போவேன், இல்லை நான் படிப்பேன், இல்லை நான் வந்து சமூக சேவை செய்வேன், இல்லை நான் அரசியல் செய்வேன் அப்படின்னு அந்த பெண்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதை வந்து வன்முறை மூலமாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு வீட்லையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த வன்முறையிலிருந்து விடுதலை ஏன் வந்து மகாத்மா காந்தி அவர்கள் அகிம்சையை கையில் எடுத்தாங்கன்னு சொன்னால், வன்முறை ஒரு சமுதாயத்தில் இருக்கும் வரை ஏற்றத்தாழ்வு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அப்போது அந்த ஏற்றத்தாழ்வில் இருந்து ஒரு சமத்துவத்தை நோக்கி நீங்கள் ஒரு சமூகமாக வர வேண்டும் என்றால் அஹிம்சை என்பது வந்து மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இப்போ நீங்கள் இருக்கீங்க சார், உங்களை யார் பெஸ்ட்டாக பார்த்துப்பாங்க? உங்கள் குடும்பம் தானே பெஸ்ட்டாக பார்த்துக்கும். உங்களுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா உங்கள் வழக்கை உங்கள் குடும்பம் தானே நடத்தும். உங்கள் குடும்பம் உங்களுக்கு எதிராக வேலை பார்த்தா யார் உங்களை காப்பாற்றுவா? சாதியினுடைய மிக கொடூரம் என்னன்னு சொன்னால், பெத்த மகனை அந்த தந்தை தாயே, அந்த மாமன் மச்சானே, அந்த ஊருக்குள்ளே எந்த ஊர் அந்த குழந்தைய தூக்கி வளர்த்துச்சோ, பால் கொடுத்துச்சோ, மொழி சொல்லி கொடுத்துச்சோ, அவங்களே சேர்ந்து அவங்கள கொலை செய்கிறது, வன்முறை செய்கிறது, திட்டுறது, அடிக்கிறது, அவமானப்படுத்துறது, இதெல்லாம் செய்யும் பொழுது யார் அவங்கள பாதுகாப்பாங்க? நீங்கள் சொல்லுங்கள். இந்த கேஸ் தான் எல்லா பக்கமும் நடக்குது. ஸோ சாதி கொடுமை என்பது சொந்த மக்களால் வந்து செய்யப்படுகிறது, அருகாமையில் இருக்கும் மக்களால் செய்யப்படுகிறது. இப்போ ஊரு காலனி இருக்குன்னா எல்லாம் வந்து 12 கிலோமீட்டர் தள்ளி இல்லை, பக்கத்தில் தான் இருக்குது. அப்போ அருகாமையில் இருக்கக்கூடிய மக்களால் செய்யப்படுகிறது. ஏன் வந்து ஒரு இன்னொரு நாட்டு மேலே போர் நடக்குதுன்னா அதில் இருக்கக்கூடிய கொலைகளை விட உள்நாட்டில் உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. உள்நாட்டு போர், உள்நாட்டு சண்டையினால் இருக்கக்கூடிய உயிரிழப்பு அதிகமாக இருக்குது. ஏன் வந்து இந்து முஸ்லீம் கலவரம் வந்து இந்தியாவில் வந்தப்போ பிக்கெஸ்ட் பிளட் ஷெட் வந்து ஏன் வந்துச்சு, அதிகமான உயிர்கள் ஏன் போச்சுன்னா இங்கேயே இருக்கிறோம், இந்துக்களும் முஸ்லீமும் பக்கத்தில் இருக்கிறோம். அதே போல் இந்த பல்வேறு சாதி மக்கள் பக்கத்தில் இருக்கிறோம். அப்போது இங்கே வந்து அன்பு நிலவவில்லை என்றால் இந்த இடத்தில் வந்து ஒரு வெறுப்பு, ஒரு புரிதலற்ற தன்மை, இவங்க எல்லாம் மோசம், இவங்க எல்லாம் இப்படி தான் இருப்பாங்கங்கிற ஒரு புரிதலற்ற தன்மை நிலவும் போது நம்ம எப்படி பாதுகாப்பு அளிக்க போகிறோங்கிறது ஒரு சமுதாயமாக நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இந்த கேள்வி நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. நம்ம பிள்ளை குட்டிங்க வெட்டப்படுவாங்களோ, கொல்லப்படுவாங்களோ, அல்லது வந்து அவங்களுக்கு நினைத்த ஆசைப்பட்ட பெண்ணோ ஆணோ கிடைக்காம ஏங்குவாங்களோ, அழுவாங்களோ தெரியாதே, நம்ம பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? ஸோ இது வந்து வெறும் இதுக்கு மட்டும் கிடையாது. அதெல்லாம் கொஞ்ச நாள் சரியாக போயிடுங்க, வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணால் சரியாக போயிடுங்க அப்படின்னு ஒரு இது சொல்லலாம். ஆனால் நம்ம இயற்கைக்கு எதிராக இருக்கிறோங்கிறது நம்ம எப்போ பார்க்க போகிறோம்? இயற்கை, காதல் என்பது இயற்கை. ஃபஸ்ட்டு காதல்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்களோ நானோ இங்கே உட்காந்துட்டு இருக்கோம்னா நம்ம அப்பா கிட்டேருந்து 23 குரோமோசோம் வந்திருக்கு, அம்மா கிட்டேருந்து 23 குரோமோசோம் வந்திருக்கு. எந்த அப்பா அம்மாவோட காம்பினேஷனில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்குது. பல்வேறு காம்பினேஷனில் நம்ம வந்து இங்கே இருந்துகிட்ருக்கோம். இப்போ வந்து சிலர் பார்த்திங்கன்னா நிறைய நோய் எதிர்ப்பு சக்தியோடு இருக்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறாங்க, சிலர் பார்த்திங்கன்னா கை கால் திறனோடு இருக்காங்க, சிலர் அப்படி இல்லை, சிலருக்கு பலவிதமான குறைபாடுகள் அப்படி எல்லாமே இருக்குது. இப்போ இது எல்லாமே சொல்கிறாங்க டிசீஸ் கூட ஜெனட்டிக்னு சொல்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்து ஜெனட்டிக்னு சொல்கிறாங்க. அப்போது இதுதான் விஞ்ஞானத்தில் நிறைய ஆய்வுகள் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வேறு காம்பினேஷன்ஸில் வர்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வீரியமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லுது. இந்த காம்பினேஷன்ஸை இயற்கை எப்படி செயல்படுத்துது? நம்மளை விட இயற்கை புத்திசாலி தானே. அந்த இயற்கை வந்து அதுக்கு ஒரு வழி வச்சிருக்கு. என்ன வழி வச்சிருக்கு? எல்லார் மேலேயும் எல்லாருக்கும் காதல் வர்றது இல்லைல்ல, செலக்டடாக தானே வருது. இதுக்கு ஆய்வே நடத்தி இருக்கிறாங்க. யாருக்கு யார் மேலே காதல் வருது அப்படிங்கக்கூடிய ஆய்வு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், அந்த இயற்கையாக வரக்கூடிய காதல், அந்த காம்பினேஷன் இருக்குல்ல, அந்த காம்பினேஷன் வந்து ஜெனட்டிக்காக வீரியமான ஆஃப்ஸ்பிரிங்ஸை கொடுக்கக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மனிதரில் மட்டும் இல்லை, பல்வேறு காதல் செய்யக்கூடிய பல்வேறு உயிரினங்கள் பார்த்திங்கன்னா இந்த காம்பினேஷனில் தான் அதுக்கு காதல் வருதுன்னு சொல்லுது. அது காதலித்து வரக்கூடிய அந்த ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வந்து வீரியமான அந்த இனத்தை தழைக்க வைக்கக்கூடிய ஆஃப்ஸ்பிரிங்ஸ் வருது அப்படின்னு சொல்லுது. சயின்டிஃபிக்காக
புத்திசாலித்தனம் என்னவென்றால் காதலித்து திருமணம் செய்வதுதான் புத்திசாலித்தனம். அதுதான் வந்து சிறப்பான குழந்தைகளை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. இன்னும் ஒரு சோஷியாலஜிக்கல் ரிசர்ச் கூட என்ன சொல்லுதுன்னு சொன்னால், யார் வந்து காதலின் குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் சமூகத்தில் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமே அவங்க வந்து நிறைய எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுறாங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வந்து என்ன செஞ்சாலும், அவங்க விளையாட்டில் இருந்தாலும் சரி, எந்தில் செஞ்சாலும் சரி, தனிச்சிறப்புடன் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம வந்து நம்ம குழந்தைகள், அடுத்த தலைமுறை, அடுத்த செட் ஆஃப் இந்தியர்கள் எப்படி இருக்கணும்? வீரியத்துடன் இருக்கணுமா அல்லது வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நம்ம சமூகத்தில் காதலை நம்மளுடைய கலாச்சாரமாக வைக்க போகிறோம், இயற்கையை நம்மிடம் ஃபங்க்ஷன் பண்ண அலோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது. வேறு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? இப்போ ஜாதியில் மாற்றணும் அப்படிங்கிற ஒரு ஸ்கூலுக்கு போது ஒரு குழந்தை வருது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன பார்க்குறோம்? நல்லா படிக்குதா, நல்லா மார்க் வாங்குதா, ஃபஸ்ட் ரேங்க் வாங்குதா, அடுத்தது வேலை கிடைக்குதா, வேலையில் பெரிய உத்தியோகத்துக்கு போகுதா, நிறைய சம்பாதிக்குதா, ரைட், யூ ஆர் ஆல் டிக், ஓகே, இப்படி தான் நம்ம பார்க்குறோம். நம்ம என்ன பார்க்கலன்னு சொன்னால், நம்ம குழந்தை வந்து இன்னொருத்தரை எப்படி நடத்துதுன்னு நம்ம பார்க்குறதே இல்லை. அது சுற்றி இருக்கவங்கள எப்படி மதிக்குது, ஒன்றுமே இல்லாதவங்களை கூட அது எப்படி மதிக்குது, அன்பு செலுத்துது. பல்வேறு ஜாதியில் இருக்கிறவங்க, பல்வேறு பாலினத்தில் இருக்கக்கூடியவங்க, திருநங்கைகளை திருநம்பிகைகளை நம்ம குழந்தை எப்படி மதிக்குது, கிளாஸில் ஃபஸ்ட்டு வர்ற குழந்தைகளை எல்லாம் மதிக்குது. படிக்காத குழந்தைகளை கூட எப்படி இது அண்ணன் தம்பியாக அக்கா தங்கச்சியாக பார்த்து படிப்பு சொல்லி கொடுக்குது, இப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்குறதே கிடையாது. இதை ஏன்னா நம்மகிட்டே அது கிடையாதே. நம்மளே ரோட்டில் ஒருத்தரை பார்த்தா ஸ்மைல் பண்ணுறதுக்கு காசாக பணமா? ஸ்மைல் கூட பண்ண மாட்டோமே. நீங்கள் வெளிநாட்டில் எங்கே போனாலும் உங்களை பார்த்தா ஒரு ஸ்மைல் பண்ணுவாங்க. அது கூட பண்ணாமல் பார்த்த உடனே இவங்க என்ன சட்டை போட்டிருக்காங்க, இவங்ககிட்ட காசு இருக்கா இல்லையா, இவங்க வந்து என்ன ஜாதியாக இருப்பாங்க, இவங்க என்ன காரில் வந்திருக்காங்க, என்ன மாதிரி வீடு வச்சுருக்காங்க, இது எல்லாம் நம்மையும் அறியாமல் பலருக்கு பார்த்திங்கன்னா பின்னாடி ஓடுது. அது பொறுத்து தான் இவங்களை மதிக்கணும், இல்லைன்னா மதிக்க வேணாம் அப்படிங்கக்கூடிய ஒரு பார்வை தான் நம்ம சமூகத்தில் இன்றைக்கி கலாச்சாரமாகவே இருக்குது. இருந்தது ஓகே, ஆனால் இனியாவது அனைவரையும் நம்ம அக்கா தங்கச்சி போல், அண்ணன் தம்பி போல் பார்த்து பழக வேண்டிய ஒரு சூழலுக்கு நம்ம வந்து பண்ணணும். இப்போ நீங்கள் கேட்குறீங்கல்ல, நம்ம சமூகமாக என்ன செய்யணும்னு சொல்லிட்டு, எல்லா கிராமத்திலும் அந்த கிராமத்தில் நம்ம எல்லா சாதியும் சேர்ந்து நம்ம வந்து கமிட்டிஸ் ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கு. அந்த கிராமத்தில் ஒரு சாதி கலவரம், ஒரு மத கலவரம் இல்லாமல் அந்த கிராமத்தில் எல்லாரும் ஒரு அன்பு பாசத்தோடனுடைய வாழக்கூடிய கமிட்டிஸ் அமைக்க வேண்டியிருக்கு. நம்ம எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு, பேச வேண்டியிருக்கு. யாருக்கு என்ன கஷ்டமானாலும் நம்ம கூட இருந்து அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணி ஒரு கிராமமாக, ஒரு நகரமாக, ஒரு வார்டாக, ஒரு பகுதியாக நம்ம எப்படி வந்து முன்னேற வேண்டியிருக்கு. இந்தியா முன்னேறணும், இந்தியா எப்படி முன்னேறணும், ஒவ்வொரு வார்டும் முன்னேறாமல் இந்தியா எப்படி முன்னேறும். ஸோ அதை வந்து அங்கங்கே இருக்கக்கூடிய ஒரு 10-50 ஜனம் கையில் எடுத்து நம்ம பண்ண வேண்டியது வந்து மிக முக்கியமான ஒரு வேலையாக இருக்குது. அரசாங்கத்துக்கும் இதுக்கு தேவையான அழுத்தத்தை நம்ம வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. நீங்கள் வந்து ஏற்கனவே நீங்கள் இடஒதுக்கீடு பற்றி பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாகிருச்சு. அதை ஒட்டி இந்த கேள்வி வந்து பொதுவாக சொன்னாங்கன்னா, இடஒதுக்கீடு பற்றி வந்து சமூகத்தில் இருக்கிற சாதிய ஏற்றத்தாழ்வுகள், அது ஒரு நியாயம் இல்லாமல் இருக்குது, அதை மாற்றணுங்கிறதுக்காக தான் இடஒதுக்கீடு அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் சாதியை வந்து இடஒதுக்கீடு இறுக்கமாக்கும், திரும்ப சாதியை அது தக்க வைக்க தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ஆர்எஸ்எஸ் உடைய பார்வை. யார் சாதி வேணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இடஒதுக்கீடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது தவறான பார்வை. நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்குறோம். நமக்கு வந்து இடஒதுக்கீட்டுக்கு முன்னாடி இந்தியா இருந்த காலகட்டத்தில் எப்படி இருந்தோமோ அதை விட இடஒதுக்கீட்டுக்கு பிறகு நம்முடைய இந்தியா வந்து ஓவரால் இந்தியா ஹேஸ் பெர்ஃபார்ம்டு வெல், டெஃபினெட்லி வி ஹவ் பெர்ஃபார்ம்டு வெல். அதனால் வந்து இது நிச்சயமாக வந்து சாதிய கட்டமைப்பை வந்து இறுக்கமாக ஆக்காது. இப்போ சொல்கிறாங்கல்ல, சாதி சான்றிதழ் தான் வந்து சாதியை வளர்க்குது அப்படின்ட்டு. சாதி சான்றிதழ் வர்றதுக்கு முன்னாடியே அப்போ எப்படி சாதி வந்தது? அவங்க சாதி சான்றிதழ் தான் உங்களை சாதியை வளர்க்குது என்றால், சாதி சான்றிதழுக்கு முன்னால் எப்படி வீரியமாக சாதி இங்கே இருக்கிறது இல்லையா? ஸோ டாக்டர் வந்து என்ன நோய்மா அப்படின்னு கேட்குறாரு, அதுக்கு மருந்து கொடுக்கறதுக்காக கேட்குறாரு. நீ கேட்டதுனால தான் நான் வந்து நோயை சொல்ல வேண்டியிருக்கு, அதனால தான் எனக்கு நோய் இருக்குது அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? நோய் இருக்கிறதுனால தான் அந்த நோயை எப்படி தீர்க்கறது அப்படின்னு சொல்லி கேட்டு, இந்த நோயாளி இந்த நோய்க்கு இருக்குது, இந்த நோயாளிக்கு இந்த நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி இவருக்கு என்ன செய்யலாம், இவருக்கு என்ன செய்யலாம், ஒரு பழங்குடியினருக்கு என்ன செய்யலாம், டீனோட்டட் கம்யூனிட்டிக்கு என்ன செய்யலாம், இப்படியெல்லாம் பார்த்து ஒரு அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு அந்த சாதி சான்றிதழ் இருக்க போய் தான் அவங்களுக்கு ஏதோ ஒன்று வந்து நம்ம செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சாதி சான்றிதழை வந்து கேட்குறத எப்போ தான் நீங்கள் நிப்பாட்ட போகிறீங்கன்னு கேட்குறாங்க. திருமணங்களில் நீங்கள் எப்போ சாதி கேட்குறத நிப்பாட்டுறீங்களோ
அப்போது சாதி சான்றிதழை பள்ளிக்கூடங்களில் கேட்குறத நிப்பாட்டிடலாம். எல்லா திருமணத்திலையும் எல்லா குடும்பமும் சாதி கேட்குது. சாதி மறுப்பு திருமணம் செய்யக்கூடிய குடும்பங்கள்லேயே விருந்தாளிகளாக போயிருப்பாங்க பாருங்க. என்ன சாதியா மாப்பிள்ளை பொண்ணு கேட்டே ஆகணும் நம்ம. ஸோ வந்து அதுக்கு அடுத்தது வந்து என்ன படிச்சிருக்காங்களாம், எவ்வளோ சொத்தா, எவ்வளோ நகையா, இதெல்லாம் நம்ம வந்து கேட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மனநோய் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ வந்து எல்லா திருமணத்துலேயும் நம்ம சாதி பார்த்து திருமணம் பண்ணுறோம். 1% 2% தான் சாதி இல்லாத ஒரு திருமணங்கள் நடக்குது. கோயில், இந்த கோயிலில் யாரை விடலாம் விட வேணாம், எந்த இடத்துல எது வரைக்கும், கருவறை வரைக்குமா இல்லை எது வரைக்கும் யார் வரலாம் அப்படிங்கிறதுல சாதி கேட்குறோம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து ப்ரைவேட் எம்ப்ளாய்மெண்ட்டில், தனியார் வேலை வாய்ப்புகளில் எல்லா இடத்துலையும் சாதி கேட்குறோம். இப்போ அந்த பொண்ணு சொன்ன மாதிரி அங்கே சாதி கேட்குறோம் இல்லையா? அந்த எம்ப்ளாயர் ஏங்க அப்படி கேட்டார், அந்த எம்ப்ளாயர் ஏங்க அந்த பொண்ணுக்கு கொடுக்கல, ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணுங்கிற கம்பல்ஷன் வந்ததென்றால் அப்படி இருக்குமா? ஐயோ தங்கம், நீ அந்த சாதியில் இருக்கிறியா, வா தங்கம், உனக்கு இடஒதுக்கீடு நான் ஃபில் பண்ணாமல் இருக்கேன் வாமா அப்படின்னு சேர்த்துப்பாரா இல்லையா? இப்போ இடஒதுக்கீடு தானே தீர்வு. இடஒதுக்கீடு இல்லைங்கிறதுனால தானே அவர் வந்து மீண்டும் மீண்டும் ஒரு சில சாதிக்கு மட்டுமே கொடுத்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் கிடையாது, பிஸ்னஸ் ஃபார் எக்ஸாம்பிள். இடஒதுக்கீடுக்கு பிறகு தான் வந்து இந்தியா பெர்ஃபார்ம்டு வெல் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இந்தியாவோட வளர்ச்சியில் இடஒதுக்கீடோட பங்கு என்ன? அம்பேத்கர் அவர்கள் இல்லைன்னா இப்படி ஒரு கான்ஸ்டிடியூஷனே கிடச்சிருக்காதே. மிகப்பெரிய பங்கு இல்லையா? இப்போ வந்து இந்த இடஒதுக்கீட்டினால் இப்போ யார் மேலே வந்திருக்காங்க, எத்தனை ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் மேலே வந்திருக்காங்க, அவங்க இவ்வளவு கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க அந்தந்த பகுதி மக்களுக்கு. ஓபிசி சமூகம் எந்த அளவுக்கு வந்திருக்கு, அது அவங்க எவ்வளோ கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இடஒதுக்கீடுனுடைய பங்கு வந்து மிகப்பெரியது. இடஒதுக்கீடு வந்து எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுத்து சென்றோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து வீரியமாக நம்ம நாடு முன் சென்றிருக்கு அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. இந்த இளைஞர்கள் புதிய தலைமுறை இருக்காங்க, அவங்க வந்து அது இடஒதுக்கீடு தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது இடஒதுக்கீடால பலனடைஞ்சவங்களே வந்து இடஒதுக்கீடு சமூக இளைஞர்கள்ட்ட சரியா போய் சேரல, நிச்சயமா கொண்டு போய் சேர்க்கல. அது நான் ஒத்துக்கிறேன். மீடியா, மாஸ் கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அது எப்போவுமே டாப் 1% கையில் தான் இருக்குது. உயர் சாதி உயர் வர்க்கத்தின் கையில் தான் மாஸ் கம்யூனிகேஷன் இப்போ இல்லை, எப்போவுமே இருந்திருக்கு. யார் கல்வெட்டு எழுதுகிறாங்க, யார் தண்டோரா போட்டு சொன்னாங்க, யார் வந்து கதாகாலட்சேபம் பண்ணாங்க, யார் அந்த மாஸ் கம்யூனிகேஷனை பண்ணாங்க, ராமாயணத்தையும் மகாபாரதத்தையும் முக்கு கொண்டு போய் யாரால் சேர்க்க முடிஞ்சிச்சோ அவங்க தான் அந்த மாஸ் கம்யூனிகேஷனை கையில் வச்சுருந்தாங்களோ அவங்க தான் அதிகாரத்தையும் மாபெரும் நில உரிமையும் வெல்த்தையுமே வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. பை கண்ட்ரோலிங் த மாசஸ் த்ரூ மாஸ் கம்யூனிகேஷன்ஸ் தேவர் கண்ட்ரோலிங் த மாஸ் வெல்த் ஆல்சோ. அதனுடைய பரிணாமம் மாறி 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 பத்திரிகை துறை அப்படின்னு வரும்போது நியூஸ் பேப்பரோ மேக்சின்ஸோ அது எல்லாமே பார்த்திங்கன்னா கூட வந்து ஒரு அப்பர் காஸ்ட் அப்பர் கிளாஸ் கிட்ட பெரிய அளவில் இருந்துச்சு. நீங்கள் இன்றைக்கி ஒரு டிவியோ ஒரு நியூஸ் பேப்பரோ ஆரம்பிக்கணும்னா சில 100 கோடிகள் இருந்தால் தான் அதை வந்து ஆரம்பிக்க முடியும். அப்போது அது யார்கிட்ட இருக்குது? டாப் 1% கிட்ட தானே இருக்குது. அவன் எங்கே உங்கள் குரலை பேச போகிறான்? அவன் அந்த டாப் 1% குரலையே தான் பேசின்னு இருப்பான். டாப் 1%க்கு என்ன வேணுமோ அதையே தான் பேசின்னு இருப்பான். மக்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த மீடியா ஏன் சொல்லலை? ஏன்னா மீடியா டாப் 1% உடையது. அதே மீடியா இன்றைக்கி என்ன பேசுது பாருங்கள். மோடி வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டாரு, நம்ம வந்து எங்கேயோ போயிட்டோம் வளர்ச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இந்த மாஸ் மீடியா. ஸோ இந்த இளைஞர்கள் அந்த மாஸ் மீடியாவுடைய கன்சியூமர்ஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல்ஸ் அப்படிங்கிறது இருக்குது, ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதெல்லாம் வந்து எந்த செலவும் இல்லாமல் நம்ம சாதாரண மக்கள் துவங்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இதுதான் மாஸ் மீடியாவுக்கு இப்போ டஃப் கொடுக்குது. இதுதான் இப்போ சாதியை பற்றி பேசுது, இடஒதுக்கீடை பற்றி பேசுது. இதில் பேசு பொருளாகி இதில் வைரல் ஆகுது. நீங்கள் நினச்சதெல்லாம் வைரலாக்க முடியலல்ல. இவங்க வந்து இண்டிபெண்ட்டாக வைரல் ஆகுது இல்லை இந்த கண்டென்ட் எல்லாமே. இப்போ நான் பேசின வீடியோவே கண்டென்ட் வந்து வைரல் ஆகுதுன்னா நான் எதுவும் பிளான் பண்ணி நம்ம 1000 விஷயம் பேசுகிறோம், அதில் ஏதோ ஒரு கிளிப் வந்து போகுது அதில். ஸோ இது வந்து இந்த மாஸ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது எப்போ ஒரு ஆர்டினரி பீப்புளுக்கு கிடைக்குதோ, ஒரு ஆர்டினரி பர்சன் வந்து இன்றைக்கி கோ லைவ் போக முடியும். அந்த கோ லைவான விஷயத்தில் சில 1000 பேர்கிட்ட அவங்க பேச முடியும். அது வைரலாகி அது பல லட்சம் வியூஸ் கூட அது போக முடியும், கோடி வியூஸ் கூட போக முடியும். அப்படிங்கிற பாசிபிலிட்டி எப்போ வருதோ அப்போ எல்லா வெகுஜனமும் பேசுகிறாங்க. இப்போ பெண்கள் தன் உரிமை பேசுகிறாங்க. 20 வருஷத்துக்கு முன்னாடி இது இல்லை.
20 வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த திரைப்படங்களில் எவ்வளோ மோசமான ஆணாதிக்க சிந்தனைகள் இருந்தது, சொல்லக்கூடிய மாஸ் ஹீரோஸ் கூட எவ்வளோ மோசமான ஆணாதிக்கத்தை வந்து அதில் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்குது. வேறு காலகட்டத்துக்கு மாறின மாதிரி ஒரு பார்வை இருக்குது. எப்படி இந்த பெரிய மாற்றம் வந்ததுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சோஷியல் மீடியா ரெவல்யூஷன். பிகாஸ் இட் இஸ் த காமன் மேன்ஸ் குரல் வந்து வரும்போது இப்போ வந்து என்னதான் இப்போ வந்து பாருங்க, டைம்ஸ் எல்லாம் வந்து டைம்ஸ் நவ் எல்லாம் கூட தன்னுடைய சில சேனல்களை வந்து டிஆர்பி இல்லாமல் மூடக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ரவீஷ்குமாருடைய சேனல்ஸு, அதுக்கப்புறம் வந்து த்ரூராட்டியோட சேனல்ஸு. எப்படி அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாஸ் மீடியாவில் இவன் இப்போ சொல்கிறது பூரா உடான்ஸு அப்படின்னு மக்களுக்கு புரிஞ்சிருச்சு. நியூஸுக்காக மக்கள் வந்து நியூஸ் சேனல்ஸை டியூன் பண்ணுறதை நிப்பாட்டிட்டாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க, வந்து மேக்சின்ஸை படிக்கிறத வந்து நிப்பாட்டிட்டாங்க. இப்போ வந்து எல்லாம் சோஷியல் மீடியாவில் யார் சரியானவங்க தவறானவங்கன்னு இவங்க இண்டிபெண்ட்டாக இவங்க பேசி பார்த்து இவங்க ஜட்ஜ் பண்ணி இவங்க வந்து கரெக்டாக வந்துட்டாங்க. ரவீஷ்குமாரோட சேனல்ஸ் எல்லாம் சும்மா 1-2 வருஷத்தில் எவ்வளோ வியூஸ் வந்து கொண்டு வந்துட்டாங்க மக்கள். சத்தியமே ஜெயதே அப்படின்னு மகாத்மா காந்தி ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி அனுபவிக்கிறோம். உண்மை நிச்சயமாக வெல்லும் இல்லையா? ஸோ வந்து இந்த நீங்கள் சொல்லக்கூடிய இளைஞர்களுமே இந்த ஓபிசி இதில் நான் பெனிஃபிட் அடைஞ்சிருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியல. இப்போ வந்து நம்ம அதை சொல்கிறோம். வந்து இடஒதுக்கீடுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா பட்டியலின மக்களுக்கு வந்து 18% தான் இருக்குது. ஆனால் ஓபிசி மக்களுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் 50% இடஒதுக்கீடு இருக்குது. கோட்டாவில் வந்துட்டேன்னா யார் கோட்டாவில் வந்தான்னு சொன்னால் ஓபிசி சமூகம் தான் மிகப்பெரிய கோட்டாவில் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து பிராமண சமூகம் எந்த கோட்டாவில் வந்துச்சு? அவங்க பேரே அவங்களுக்கு கோட்டா இல்லையா? அதிகாரம் யார்கிட்ட இருக்குது, அவங்க யார் பார்த்து அவங்க இது பண்ணிப்பாங்க. இப்போ அந்த பெண் சொன்னாங்க இல்லையா, 2 பேர் வந்து போனோம், இவர் சாதி என்ன அவர் சாதி என்னன்னு புரிஞ்சுக்கிட்டு ஒரு சாதிக்கு கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்களா, அது கோட்டாவா இல்லையா? கோட்டா தானே. சாதி கேட்டு உங்களுக்கு கோட்டா கொடுக்குறாங்கல்ல சார் ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸில். அப்போது வந்து நீங்கள் ஈவன் பிசிசிலெலாம் நம்ம சொல்கிறோம், கிரிக்கெட்டில் இந்த மாதிரி பெரிய பெரிய இடங்கள்லாம் நம்ம சொல்கிறோம். நீங்கள் வந்து சிஏ எடுத்துக்கோங்க, நான் ஒரு சார்ட் அக்கௌண்டன்ட்டு, சிஏவே எடுத்துக்கோங்க. சிஏஸ் எத்தனை பேர் பாருங்கள், எல்லாம் அப்பர் காஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. அங்கே இடஒதுக்கீடு கிடையாது. இன்றைக்குமே சிஏல இடஒதுக்கீடு கிடையாது. எப்படி இருக்குது பாருங்கள். இட் இஸ் ஸ்டில் அப்பர் காஸ்ட் டாமினேட்டட், இட் இஸ் ஸ்டில் பிராமின் டாமினேட்டட். நீங்கள் வந்து ஆர்டிகிள்ஷிப்க்கு யார் எடுத்துக்கல அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பிராமின்ஸே சப்போர்ட் பண்ணி எடுத்துக்கிறது. ஈவன் இந்த மாதிரி நான் வந்து ஒரு ஸ்லம்க்கு போயிருந்தேன் முந்தினத்து. அவ்வளோ நல்லா படிக்கக்கூடிய பிள்ளைங்க, அவங்கக்கிட்ட வந்து சிஏன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு யாரும் சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. எனக்கு சில பிராமின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லி தானே நான் வந்து ஒரு சிஏ ஆனேன். அதுபோல் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஆள் இல்லை. இப்போ நான் போய் அவங்களுக்கு சொல்லிவிட்டு அவங்கள ரெஜிஸ்டர் பண்ண வச்சுட்டு நான் வந்தேன். அப்போது இது சொல்கிறதுக்கு, இந்த வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு கூட ஆள் இல்லாத நிலையில் தான் வந்து பட்டியலின சமூகமும் சில ஓபிசி சமூகமும் இருக்கிறாங்க. அப்போ வந்து இடஒதுக்கீடு இன்றைக்கி எப்படி இருக்குன்னா, வாய் வழியாக வாய்ப்புகள் வந்து யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கிறது வந்து இடஒதுக்கீட்டில் தான் போய்கிட்டு இருக்குது. அப்பர் காஸ்ட்டுக்கும் அப்பர் கிளாஸுக்கும் போயிட்டுருக்குது. அதை வந்து அரசாங்கத்தின் மூலமாக சட்டபூர்வமாக ரிவர்ஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண வேண்டிய தேவை இருக்குது. என்னமோ இடஒதுக்கீடே நாட்டில் இல்லாத மாதிரியும் நம்ம தான் அதை பூத்துற மாதிரியும் அப்படியெல்லாம் கிடையாது. ஆனால் இடஒதுக்கீடு வந்து மக்களோட வாழ்க்கையில் சமூகத்தில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஏற்படுத்தியிருக்கு இல்லைங்களா? எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்கிறீங்க? நீங்கள் வந்து நிறைய நான் சொன்ன மாதிரி ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இவங்க வாழ்க்கை எல்லாமே நிறைய மாறி இருக்கேன். இப்போ நிறைய பேர் ஐஐடியில் படிச்சுட்டு வராங்க அப்படின்னு சொன்னால் இடஒதுக்கீட்டினால தானே படிச்சுட்டு வராங்க. நிறைய பேர் வந்து இப்போது பணம் கொடுத்து ஒரு வீடு வாங்குறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கிடைச்ச ஒரு கவர்மெண்ட் ஜாபு அல்லது கவர்மெண்ட் கல்லூரியில் கிடைச்ச இடஒதுக்கீடு படிப்பு. அதனால் நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கோங்க, அவர் ஒரு முதல் தலைமுறை பட்டதாரி. ஸோ எங்களுடைய மாமனார் மாமியார் வந்து அவங்க வந்து டிகிரியோ பெரிய படிப்போலாம் படிக்கலை, ஆனால் மிகப்பெரிய உழைப்பாளிகள். அப்போது அவங்களுக்கு அடுத்தது என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்து ஒரு பெரிய கல்லூரியில் வந்து என்ஜினியரிங் காலேஜ் கிடைக்குதுன்னு சொன்னால் இடஒதுக்கீட்டுனால, பிசி சமூகத்தினுடைய இடஒதுக்கீட்டுனால தான் அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த இடஒதுக்கீட்டுனால ஒரு பெரிய கல்லூரியில் அவர் படித்ததுனால, அவருக்கு வந்து யூஎஸில் இருக்க ஆப்பர்ச்சுனிட்டி தெரிஞ்சதுனால, அப்படி தான் அந்த கான்டாக்டே கிடைக்கிது. தெரிஞ்சதுனால அவர் யூஎஸ் போய் எம்எஸ் படிச்சுட்டு வராரு என் ஹஸ்பண்ட் வந்து, இல்லையா? இப்போ இந்த இடஒதுக்கீடு இல்லை அப்படின்னு சொன்னாக்க எப்படி வந்து அவ்வளவு பேரும் வந்து அப்பர் காஸ்ட்டாக வந்து உட்காந்துருப்பாங்க. நம்ம வந்து அவங்க அளவு மார்க் போட்டு வர முடியுமா? ஒரு பெருசாக படிக்காத ஒரு தாய் தந்தைகிட்ட இருந்து என்னுடைய கணவர் வந்து எப்படி வந்து படித்து எப்படி வந்து அவங்க அளவு மார்க் வாங்கியிருக்க முடியும்? நாங்கள்லாம் லிவிங் எக்ஸாம்பிள்ஸ். இடஒதுக்கீடு தான் நம்ம தாத்தா வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை மாற்றமும். எந்த ஓபிசி சமூகம் வேணால் எடுத்துக்கோங்க சார், அதுதான் முக்கியம்.
வந்து இடஒதுக்கீடு கொடுத்தது, ஸ்காலர்ஷிப் கொடுத்தது, இதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் பண்ணுச்சு. இலவச அரசு பள்ளி, இலவச அரசு கல்லூரி, இலவச அரசு மருத்துவமனைகள். ஒரு பட்டியலின சமூகத்துக்கும் ஓபிசி சமூகத்துக்கும் பெண்களுக்குமான மாபெரும் கிஃப்ட். ஓகே, அப்பவும் வந்துட்டு அவங்க இந்த இலவச அரசு பள்ளிகள் இல்லாமல் கட்டண அரசு பள்ளிகளை நடத்தியிருந்தாலோ, அல்லது வந்து ப்ரைவேட்டாக எல்லாரும் படிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாலோ, சத்தியமாக சொல்கிறேன், இன்றைக்கி நாங்கள் வந்து சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தோம், இன்றைக்கி என் பையனை வந்து நான் வந்து அமெரிக்காவில் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கார், இங்கே இதுவாக இருக்காருன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கி என் ஃபேமிலியிலே நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 7-8 கண்ட்ரியில் இருக்காங்க, வந்துட்டு ஜூம் காலும் இதுவும் போட்டு பேசிகிட்டு இருக்கிறோம் நம்ம. ஸோ இது எப்படி சாத்தியம்? இடஒதுக்கீட்டினால்தான் வந்து சாத்தியம். நீங்கள் இடஒதுக்கீடுங்கிற ஒரு விஷயத்தையும், இந்த இலவச அரசு பள்ளி, ஸ்காலர்ஷிப்ஸு, இதை மட்டும் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் பரம ஏழைகளாக இருந்திருப்போம். நான் சொல்கிறேன் சார், நான் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருப்பேன் சார். இவ்வளோ காலமாக இடஒதுக்கீடு இருந்துச்சு, இன்னும் இது எத்தனை காலத்துக்கு வேணும், அதுக்கு ஒரு டைம் பீரியட் வேண்டாமா, அதை குறைக்க வேண்டாமாங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இடஒதுக்கீடுனால ஒரு மாற்றம் வந்துச்சு அப்படின்னா இனிமேல் இடஒதுக்கீடு தொடர வேண்டாம்னு நினைக்கிறீங்களா? இன்னைக்கு இடஒதுக்கீடு தேவை, அந்த அளவு தான் சமூகம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? ஆமாம். ஸோ இன்றைக்கி வந்து நிச்சயமாக இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற நிலைமையில தான் சமூகம் இருக்குது. இப்போது ஏன் அப்படின்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி 85% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து லெஸ் தென் 15,000 தான் ஏர்ன் பண்ணுறாங்க. பெரிய அளவில் வந்து நிலமற்றவர்கள் வந்து பெரிய அளவில் வந்து இருக்கிறாங்க. பெண்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 50% வந்து எம்எல்ஏஸா எம்பிஸா நாங்கள் இருக்கோமா? இல்லை. இங்கே வந்து எவ்வளவு பிஸ்னஸ் இருக்குது, அதில் பாதி நாங்கள் எங்கள் ஓனர்ஷிப்பில் நடக்குதா? இல்லை. ஸோ வந்து எவ்வளவு திரைப்படங்கள் வருது, பாதி படம் தயாரிக்கிற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமா? இல்லை, எங்ககிட்ட அவ்வளோ காசு இல்லை. பாதி படம் டைரக்ட் பண்ணுற அளவுக்கு நாங்கள் இருக்கிறோமா? அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் வரலை. அப்போது எங்களுக்கான இடஒதுக்கீடு வந்து வரணும், வேணும். ஸோ நிச்சயமாக இடஒதுக்கீடு வேணும் அப்படிங்கிற சூழலில் தான் சமூகம் இருக்குது. இதை எப்போ நிறுத்துவீங்க அப்படின்னு சொன்னால், எல்லாருக்கும் நிலம் இருக்குது, எல்லாருக்கும் கல்வி இருக்குது, நினைத்த கல்வியை நாம் படிக்க முடியும், நினைத்த வேலைக்கு நம்ம போக முடியும், எல்லாருக்கும் வந்து இங்கே தேவையான எல்லாமே கிடச்சிருச்சு அப்படிங்கிற ஒரு சூழல் வரும்போது நிச்சயமாக இடஒதுக்கீட்டை நம்ம நிப்பாட்டிக்கலாம். ஆட்சேபனையே இல்லை. இப்போது சாதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்குன்னா கூட இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பிராமணர்கள்லேயும் ஏழைகள் இருக்காங்க, ஸோ அவங்களும் நிறைய இடஒதுக்கீடால் பாதிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஒரு குரல் கேட்குது. அது எப்படி? நிச்சயமாக இப்போ வந்து இடஒதுக்கீடு வேணான்னு ஒரு குரல் சொல்லுது, அதே குரல் தான் வந்து நாங்கள் ஏழையாக இருக்கும்போது மட்டும் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு கேட்குது. இப்போ நீங்கள் ஒரு 2 கேள்வியிலேயே பாருங்கள் அப்படி சொல்லுது. ஸோ வந்து நிச்சயமாக பிராமணர்களையும் ஏழைகள் இருக்கிறார்கள், அவர்களும் நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு வரணும், அனைவரும் நல்ல நிலைமைக்கு வரணும், மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அவர்களுக்கும் வந்து பணத்தின் அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டுமா? நிச்சயமாக கொடுக்க வேண்டும், மாற்று கருத்தே கிடையாது. ஸோ சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு கொடுத்துட்டு அதுக்குள்ளர வந்து யார் ரொம்ப டிப்ரைவ்டாக இருக்காங்களோ அவங்களுக்கு பணத்தில் அடிப்படையிலான ஒதுக்கீடை கொடுக்கறது அப்படிங்கிறது நிச்சயமாக ஒரு சரியான கருத்து தான். ஸோ வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படிங்கிறவங்கள நம்ம நிச்சயமாக பார்த்துக்கணும், மாற்று கருத்தே கிடையாது. பட் வந்து எது எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படிங்கிறது இருக்குல்ல, ஸோ அது வந்து நம்ம பார்த்து பண்ண வேண்டியிருக்கு. ஒரு சாதியில் வந்து எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படிங்கிறது வந்து ஒரு நாளைக்கு 200 ரூபா சம்பாதிக்க முடியாதவங்க வந்து எக்கனாமிக்கலி வீக்கர், இன்னொரு சாதியில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 2000 ரூபாய் சம்பாதிக்காதவங்க தான் எக்கனாமிக்கலி வீக்கர் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. ஸோ வந்து அந்த பிரச்சனை இருக்குது. ஸோ நம்ம வந்து பிரின்சிபலி என்ன அக்ரி பண்ணிக்கிறோன்னா, சாதி அடிப்படையிலான இடஒதுக்கீடு மட்டுமல்ல, எக்கனாமிக்கலி வீக்கர் அடிப்படையிலையும் நம்ம கொடுக்கணும். இதுக்குள்ளே அது அப்படி கொடுக்கணும், அதுக்குள்ளே ஜெண்டர் கூட இருக்குது, சாதிக்குள்ளே பணத்துக்குள்ளே ஜெண்டர் அடிப்படையில் கூட பாதி பெண்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது கூட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து எல்லா விதத்துலேயும் வீக்கர் ஆனவங்களையும் எல்லா விதத்துலேயும் ஸ்ட்ராங் ஆக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு கட்டாயம் இருக்குது. இப்போது முன்னேறிய சமூகம், முற்பட்ட சமூகம் இவங்களுக்கு எதிரானதா இது கிடையாது. இப்போது வந்து தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபார்வர்ட் கம்யூனிட்டி அப்படிங்கிறது 3% ஆஃப் த பாப்புலேஷன். நான் வந்து வெறும் பிராமின் சொல்லலை, பிராமின்ஸ், செட்டியாஸ், முதலியாஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூலில் கொடுத்துருக்குது இல்லையா, அதாவது எது முற்பட்ட சமூகம்ங்கிறது சொல்லிட்டு டிஸ்கிரைபே பண்ணியிருக்குது நம்ம சட்டத்தில். அதில் என்ன சொல்லியிருக்குதோ அந்த முன்னேறிய சமூகம் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து லிஸ்ட் பண்ணாக்க தமிழ்நாட்டை பொறுத்தவரை வெறும் 3% தான் முன்னேறிய சமூகம். 97% வந்து பேக்வர்ட் கம்யூனிட்டி, பிற்படுத்தப்பட்ட சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகம். அதுலேயே வந்து பட்டியலிடப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகம், பழங்குடியின சமூகம், இது எல்லாம் சேர்த்து தான் 97% இருக்குது. இப்போ ரிசர்வேஷன் 97% இவங்களுக்கு கொடுக்கணும்ல, பாப்புலேஷன் ப்ரொபோர்ஷனேட்டாக கொடுக்கணும்ல. அதே போல் 3% இவங்களுக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்ல.
இவங்களோடது மொத்தத்தையும் பிடிங்கிடக்கூடாதுல்ல. இந்த ரிசர்வேஷனை இன்னும் நீட்டி விஸ்தரிக்கணும். எப்படி? இந்த பெர்சன்டேஜ் அளவில் விஸ்தரிக்கணும். அடுத்தது அரசு அதிகாரத்தில் மட்டுமே இன்னைக்கு இருக்குது. அதாவது அரசு ஊழியர்களுக்கு மட்டுமே ரிசர்வேஷன்ஸ் இருக்குது. பப்ளிக் செக்டார் அண்ட் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸில் இருக்குது. இது மட்டும் போதுமா? இதுக்கான வேலைவாய்ப்பு எவ்வளவு? 3% தானே. மொத்த இந்திய வேலைவாய்ப்பில் நீங்கள் வந்து இது விட்டுட்டிங்கன்னா ஃபார்ம் செக்டாரை விட்டுட்டு நம்மளுடைய மொத்த வேலைவாய்ப்பில் வெறும் 3% தான் அரசாங்க வேலைவாய்ப்பே. மீதி 97% அரசாங்க வேலைவாய்ப்பு இல்லை. இன்னும் ஒரு 3-4% கார்ப்பரேட் வந்து வேலைவாய்ப்பு கொடுக்குது. 93-94% பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டாரில் இருக்குது வேலைவாய்ப்பு. ப்ரைவேட்லேயும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த MSME அதில் வந்து இருக்குது. அப்போது நம்ம என்ன சொல்கிறோம்னு சொன்னால், ப்ரைவேட் செக்டாருக்கும் ரிசர்வேஷன் எக்ஸ்டெண்ட் பண்ணணும் இல்லையா? இப்போ கார்ப்பரேட் இருக்குது. கார்ப்பரேட்டில் எத்தனை பட்டியலின சமூகம் வந்து உயர் பொறுப்புகளில் இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? இங்கே ஒரு கார்ப்பரேட் ஆஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே சாதி கட்டமைப்பு இருக்கும். உயர் சாதி வந்து அங்கே வந்து டெசிஷன் மேக்கிங்ஸில் இருக்கிறதும், ஆண்கள் டெசிஷன் மேக்கிங்ஸில் இருக்கிறதும், பெண்களும் மற்ற சமூகத்தினரும் வந்து ஒரு இடை அளவில் இருக்கிறதும், அந்த இடத்துல வந்து ஃபிசிக்கல் லேபர் செய்யக்கூடியவர்கள் வந்து பழங்குடியின சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம் அண்ட் ஏழையான ஓபிசி சமூகம், இவங்க வந்து இருக்கிறத நம்ம வந்து கிளியராக அந்த சாதி கட்டமைப்பு வந்து எல்லா கார்ப்பரேட்ஸ்லேயும் வந்து இருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. சாதி தீண்டாமைகள், சாதி ஒடுக்குமுறைகள் வந்து பெரிய பெரிய பெருமை என்று ரொம்ப பெரிய பிராண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இடத்துலேயே கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. அப்போ அங்கே ரிசர்வேஷன் வரணும் தானே. ஸோ இதைத்தான் நம்ம சொல்கிறோம். ரிசர்வேஷனுங்கிறது தான் இப்போ ஓரளவுக்கு இந்த 2000 வருஷம் இருந்த கொடுமைகள்லேருந்து ஒரு தீர்வாக இந்த 50-60 வருஷம் வந்து ரிசர்வேஷன் தான் நமக்கு ஓரளவுக்கு தீர்வாக வந்திருக்கு. இதை இன்னும் நீட்டி முழக்கி நம்ம வந்து எல்லா பக்கமும் கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. ரைட். ரிசர்வேஷன் எதுலெல்லாம் கொடுக்கணும்? இப்போ வந்து கல்வியில் இருக்குது. அதை வந்து கவர்மெண்ட் கல்வியில் இருக்குது. ப்ரைவேட் ஸ்கூலில் இருக்கா? இல்லை. ப்ரைவேட் காலேஜஸில் இருக்கா? இல்லை. அதுக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ ஸ்காலர்ஷிப்ஸ் இருக்குது. இப்போ வந்து பட்டியலின சமூகம் வந்து ஒரு ப்ரைவேட் காலேஜில் போகிறாங்கன்னா ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து இருக்குது. ஆனால் இடஒதுக்கீடு இருக்கா அப்படின்னு கேட்டனாக்கா எல்லா பக்கமுமே வந்து நம்ம ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து கல்வியிலையும் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. இதை தவிர வந்து ரெப்ரசன்டேஷனில் இருக்குது. இன்னும் அதிகமான ரெப்ரசன்டேஷனுமே நம்ம சாதிவாரி கணக்கெடுப்பு எல்லாம் முடிச்சுட்டு ப்ராப்பரான ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும். பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டம் மூலமாக வந்திருக்குது. இதை தவிர பெண்களுக்கு இப்போ அரசு வேலை வாய்ப்பில் பெண்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இருக்கா? இல்லை. இடஒதுக்கீடு இருக்கா? இல்லை. ஸோ அதையும் கொண்டு வரணும். எம்எல்ஏ எம்பிஸ்க்கு பெண்களுக்கு இருக்கா? இல்லை. அதையும் கொண்டு வரணும். ஸோ எங்கெல்லாம் இந்த ரிசர்வேஷன் வந்து கேப்ஸ் இருக்கோ அது அத்தனையும் நம்ம கொண்டு வரணும். இது மட்டுமா? நிலத்தில் இந்த நாடு யாருக்கானது? எல்லாருக்குமானது தானே. இந்த நிலம் யாருக்கானது? எல்லாத்துக்குமானது தானே. இப்போது நம்ம வந்து பட்டியலின சமூகத்துக்கு நம்ம ஓரளவுக்கு வந்து லேண்ட்ஸ் கொடுக்குறோம். லேண்ட்லெஸ், எனக்கு ஹவுஸே இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா வந்து வாங்கிட்டு கொடுக்குறது, ஒன்றுமே இல்லாதவங்களுக்கு அது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இதையும் நிவர்த்தி செய்து நம்ம கம்ப்ளீட்டாக நிலம் என்பது அனைவருக்கும் சொந்தம், அனைவருக்கும் வந்து இந்த நிலத்தை கொடுக்க வேண்டியது அப்படின்ட்டு இருக்குது. இந்த இளைஞர்களுக்கு வந்து நீங்கள் சொல்ல விரும்புகிறது ஒரு ஜாதி, இடஒதுக்கீடு, திருமணம், நம்ம பேசின விஷயங்கள் சார்ந்து வந்து இந்த இளைஞர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறீங்க? இன்றைக்கே வந்து முக்கியமாக அந்த மௌனமான பெண்களுக்கு நாம் கொள்ள வேண்டியது ஒன்று இருக்குது. நம்ம உரிமையை எக்காரணத்தை கொண்டும் நம்ம இழக்கவே கூடாது. ஏனென்றால் இந்த சட்டபூர்வமான உரிமைகள் அப்படிங்கிறது பல உயிர்களை பலி கொடுத்து நம்ம முன்னோர்கள் நமக்கு பெற்று தந்த உரிமைகள். அதை வந்து எக்காரணத்தை கொண்டு நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா எனக்கு உரிமை வேணும் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பிடிச்சிக்கிட்டு இருந்தால் தான் நமக்கு இருக்கும். என்ன அந்த உரிமைகள் அப்படின்னு சொன்னால், ஒரு பெண்ணாக நம்முடைய நடமாடும் உரிமை, வெளியே போய் விளையாடக்கூடிய உரிமை, எல்லார்கிட்டையும் பார்த்து பேசி பழகக்கூடிய உரிமை, அதை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. நம்முடைய கல்வி உரிமையை ஒரு நாளும் விட்டுறக்கூடாது. இல்லைம்மா நீ கட்டிக்கோமா, வயசாயிடுச்சுமா, அந்த பாட்டி இறக்க போகிறாங்க, இந்த தாத்தா இறக்க போகிறாங்க, நீ கட்டிக்கோமா. இல்லை, நான் என் கல்வி எனக்கு முக்கியம், என் கால்களில் நான் நிற்க வேண்டும். இன்னும் ஒருவர் வந்து என்னை காப்பாற்றுவார், ஒரு மகாராஜா வந்து எனக்கு குதிரையில் வந்து காப்பாற்றுவாருங்கிற கற்பனையில் வாழ நான் விரும்பலை. நான் படிக்க விரும்புகிறேன். அவர் நல்லவராகவே இருக்கட்டும், நல்லாவே இருக்கட்டும், எல்லாமே ஸ்டில் நான் படிக்க விரும்புகிறேன், நான் வேலைக்கு போக விரும்புகிறேன், நான் சம்பாதிக்க விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம காலில் நிற்கக்கூடிய உரிமையை ஒரு நாளும் நம்ம விட்டுக்கொள்ளக்கூடாது. எந்த வயதில் நான் திருமணம் செய்ய வேண்டும் என்பதை நான் மட்டுமே முடிவு செய்வேன் என்பதை ஒரு நாளும் நம்ம விட்டுக்கொள்ளக்கூடாது. ஏன்னா இது என் உடல் பற்றியது. திருமணம் என்பது என் வாழ்க்கையை பற்றியது.
அதை விடக்கூடாது. இணையை தேர்ந்தெடுக்கும் உரிமை. அடுத்த 50 வருடம் என் வாழ்க்கையில் நான் எந்த முகத்தை பார்த்து கொண்டு வாழ விரும்புகிறேன், யாருக்கு என்னுடைய குழந்தைகளை பெற்ற கொள்ள விரும்புகிறேன் அப்படிங்கிறத நான் மட்டுமே முடிவு பண்ணணும். நீங்கள் எல்லாரும் இன்புட் சொல்லுங்கள், எனக்கு தப்பில்லை. நீங்கள் போய் ஏதாவது விசாரிச்சுட்டு வந்து சொல்கிறீங்களா, சொல்லுங்கள். ஃபேக்ட்ஸ் சொல்லுங்கள், தப்பில்லை. எல்லாரும் சேர்ந்து பேசுவோம். என்னை கம்பல் பண்ணாதீங்க. என்னுடைய இணையை தேர்ந்தெடுக்க அனுமதியுங்கள். ஏனென்றால் அது என்னுடைய அடிப்படை உரிமை. திருமணத்திற்கு பிறகு நான் எங்கே வாழணும், எந்த ஊரில் வாழணும், எந்த வீட்டில் வாழணும், பொண்ணுனா கட்டாயம் கட்டிக்கிட்டு நீ அங்கே தான் போய் வாழணும் அப்படின்னு கம்பல் பண்ணாதீங்க. எனக்கு ஏன் நாய்க்குட்டி பிடிக்குமா இருக்கும், என்னுடைய ப்ரொஃபஷனில் இன்னும் பெட்டரான ஜாப் இருக்குமா இருக்கும், எனக்கு இங்கே இருந்தால் பொலிட்டிக்கல் கரியர் நல்லா இருக்கலாம், இங்கே இருந்தால் என்னுடைய அதிகார கேரியர் நல்லா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஏஎஸ்ஸோ அல்லது ஒரு பிஸ்னஸோ, இந்த கேரியர் இந்த இடத்துல இருந்தால் நல்லா இருக்கலாம். அதெல்லாம் விட்டுட்டு நீ அமெரிக்காவுக்கு கட்டிட்டு வா, அதெல்லாம் விட்டுட்டு நீ இந்த ஊருக்கு போயிரு அப்படின்னு நீங்கள் சொல்லாதீங்க. அதை நாங்கள் கணவரும் மனைவியும் சேர்ந்து முடிவு பண்ணிக்கிறோம். ஸோ நான் எங்கே வாழணும், எந்த வீட்டில் வாழணும், எப்படி வாழணும், எந்த சமாத்தியத்தில் வாழணும், யாரை கல்யாணம் பண்ணி எத்தனை குழந்தைகள், எந்த வயதில் நான் குழந்தை பெற்றுக்கொள்ளணும், எத்தனை குழந்தைகள் பெறணும், நான் தான் முடிவு பண்ணுவேன். என்னுடைய உடல் சம்மந்தமானது. டிவோர்ஸ் பண்ணணுமா, ஃபார் சம் ரீசன். எல்லாரும் இங்கே டிவோர்ஸ் பண்ணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணலை. ஃபார் சம் ரீசன் டிவோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நிலை வரும்போது முழு ஒரு உரிமையோட ஒரு மகிழ்ச்சியோட டிவோர்ஸ் பண்ண உரிமை நமக்கு இருக்குது. ஃபார் சம் ரீசன் எனக்கு இவரோட ஒத்து வரல, விட்டுட்டு நம்ம குழந்தைகளோட அருமையாக வாழ்கிறதுக்கான உரிமையை ஒரு நாள் நம்ம விடக்கூடாது. சமூகம் என்ன சொல்லும், அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க. டிவோர்ஸுங்கிறது ஒரு அவமானம் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது அவமானம்னு அவங்க சொன்னாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை. ஸோ டிவோர்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழறது, மறு கல்யாணம், ஆசைப்பட்டவரை கல்யாணம் பண்ணி வாழறது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அக்கறையான அத்தனை பேரோட நம்ம பேசலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், நிச்சயமாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் யாருடைய வற்புறுத்தலுக்கும் போகாமல் நம்ம வாழ்க்கையை நம்ம முடிவு செய்தோம் என்றாலே இங்கே எல்லாமே சரியாக வந்துடும்.